Hello, ladies and gentlemen. In this video, I discuss about இப்ப ஸ்கேல்பிங் ஆன என்ட்ரி ஓகேங்களா? என்ன ப்ரோ புதுசா ஸ்கேல்பிங் பார்க்குறீங்க. எல்லாருமே ஸ்விங் தானே பார்த்துட்டு இருப்பேன் இதுவரைக்கும் அப்புட்ன்னா, ஸ்கேல்பிங்க்கும் நம்ம பண்ணலாம். அப்பப்போ நானும் பண்ணுவேன். அது நான் என்னென்ன நான் யூஸ் பண்றதுக்கு கிரைட்டீரியா யூஸ் பண்ணுவேன். எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் பண்ணிட்டு சொல்லி தரேன் ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வேற என்ன இப்ப சண்டே எவ்ரி சண்டே ஒரு எஜுகேஷன் வீடியோஸ் இருக்கும் நம்மட்ட. நெக்ஸ்ட் சண்டே என்ன எஜுகேஷன் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் எனக்கு டவுட்டா இருக்கு ப்ரோ. அந்த டாபிக் எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் அதுக்கேத்த மாரி நான் போடுவேன் ஒவ்வொரு சண்டேவும். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபேவரா போட்டா தான் நீங்களும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற அளவுக்கு, புரியிற அளவுக்கு சொல்லி தருவேன். அதனால தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப கோல்ட பொறுத்தளவு கோல்டு தான் என்ட்ரி எடுக்க போறோம். ஓகேங்களா? கோல்டு மட்டும் கிடையாது. ஃபாரெக்ஸுக்கு இந்த மாரி தான் சூட் ஆகும். இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஸ்கேல்பர்ஸ் வந்து இட்ஸ் டேக் எ ஹியூஜ் ஃபண்ட்ஸ். மிகப்பெரிய ஒரு பணக்காரனால தான் ஸ்கேல்பர் பண்ண முடியும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஆர் 2 குரோர்ஸ் இருந்தா மட்டும் தான் இந்தியன் மார்க்கெட்ல ஸ்கேல்பிங் பண்ணி நல்ல ஒரு 50,000 60,000ன்னு சொல்லி எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு. அவ்வளோ தூரம் தேவைப்படும் கேப்பிட்டல் இந்தியன் மார்க்கெட் ஸ்கேல்பிங் அப்புட்ன்னா. இதுக்கு பெருசா தேவையில்ல. ஃபாரெக்ஸ் நம்மளோட ஸ்கில் தான். மணி தேவைப்படல. $10 இருந்தாலே போதுமான அளவு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கிரைட்டீரியாஸ் நான் யூஸ் பண்ணேன் அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் உங்களுக்கு பெருசா அதுக்கு தேவைப்படாது ஒரு விஷயம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒன் டே கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்புட்ன்னா, ஒரு ஒன் டேவோட சார்ட் எடுத்திருக்கேன். ஒன் டே சார்ட்ல ஹை அண்ட் லோ மார்க் பண்ண போறேன். இது லோவா? நான் இப்ப எதுவரைக்கும் நான் பண்ண போறேன்னா, இதுவரைக்கும் நான் டில் பண்ண போறேன். ஓகேங்களா? இது லோ, இது ஹை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்கு. வேணும்னா அதே மார்க் பண்ணிக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு ஓகே எனக்கு தெரியும் அப்புட்ன்னா நீங்க விட்டுக்கலாம். நான் என்ன பண்றேன்னா, மார்க் பண்ணிடுறேன். அப்பதான் எல்லாத்துக்கும் புரியும். அடுத்தடுத்த கேண்டில் என்ன இருக்கு அப்புட்ன்னா, அடுத்தடுத்த ஆக்சுவலா இந்த கேண்டிலோட ப்ரீவியஸ் ஹை வந்து இதுக்கு முன்னாடி கேண்டிலோட ஹை சின்ன சின்னதா தான் இருக்கு. ஒரு 10, 20 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்புட்ன்னா, ஒன் டேலேருந்து 1 மினிட் டைம் ஸ்விட்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? ஏன் 1 மினிட் டைம் நம்ம ஸ்விட்ச் பண்ண போறோம் அப்புட்ன்னா, மார்க்கெட் அந்த லெவல்ல உங்களுக்கு என்ன குடுக்க போகுது அப்புட்ன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த லெவல்ல மார்க்கெட் வந்து அதோட ரீட்ரேஸ்மென்ட் குடுக்குதோ, அதுக்கேத்த மாரி நம்ம என்ட்ரீஸ் பிளேஸ் பண்ண போறோம். லைக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்குல்ல. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் ஓகேங்களா? மார்க்கெட் என்ன ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைய ஸ்வீப் பண்ணும் மொதல்ல நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? நான் இப்ப பக்காவா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அதே மாரி லோவ ஸ்வீப் பண்ணதுல ஒரு பை என்ட்ரி கிடைக்கும். அதுவும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் போய்க்கிட்டே இருக்கு. அது போகட்டும். நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, கரெக்ட்டா அது எங்கேருந்து ரிவர்சல் ஆகுது. ஓகே. இங்கேருந்து நம்ம கட் பண்ணலாம். சரி ரொம்ப தூரம் தான் போயிட்டுருக்குல. மார்க்கெட் இங்க இருக்கு. இங்கேருந்து தான் ஓப்பன் ஆகப்போகுது. மேல போய்க்கிடுச்சா? ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு கேண்டிலோட ஹைய இந்த லெவல்ல உங்களுக்கு ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இங்க ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸ்வீப் பண்ண உடனே மார்க்கெட் என்ன பண்ணும் அப்புட்ன்னா, 1 மினிட் டைம் ஃப்ரேம்லயே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுக்கணும். ஓகேங்களா? இது குடுத்துருச்சு ப்ரோ. இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மேல போயிருக்குன்னா கிடையாது. இது வந்து என்ன நடக்கணும் அப்புட்ன்னா, ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, இந்த லோவ பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் இந்த லோ பிரேக் பண்ணணும். அதுக்கு கீழ அப்புட்ன்னா இந்த லோ பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? இதான் நல்ல ஸ்ட்ராங்கான லோ. ப்ரீவியஸ் லோயர் ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணணும். இங்க பிரேக் பண்ணல, இங்கேயும் பிரேக் பண்ணல. இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான். அங்க பெருசா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தாலுமே 1 மினிட்ல டக்குன்னு வெளில வந்துரணும். பட் அது அந்த அளவு ரிஸ்க் எடுக்க மாட்டோம் யாருமே. மார்க்கெட் பாருங்க. இப்ப எஸ். இங்க பாருங்க. இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க என்ன ஆகுது மார்க்கெட் வந்து இந்த லோ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல ஒரு லோ தான். இதுக்கு கீழ நல்ல ஒரு லோயர் ஹை தான். பட் மேஜர் லோயர் ஹை இந்த இருக்கு. ஓகேங்களா? நல்ல ஒரு ரீட்ரேஸ்மென்ட் அப்புறம் தான் நல்ல மார்க்கெட் மேல போயிருக்கு. இந்த லோக்கு கீழ மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்புட்ன்னா, நம்ம இந்த ஸ்விங் ஆக்சுவலா ஸ்கேல்பர பொறுத்தவரை 4, 5 பாயிண்ட் பிடிக்கிறது தான் அவங்களோட வேல. 37ல 237லேருந்து 33 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 4 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 10 பாயிண்ட்ஸ் நியர்லி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த லோவ பிரேக் பண்ணுதா? இல்லன்னா இந்த லோ பிரேக் பண்ணுதா? அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ, இங்க பாருங்க. இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சா? இந்த லோ பாருங்க ரேப்பிடா பிரேக் ஆயிடுச்சா? பிரேக் ஆன உடனே என்ட்ரி எடுத்துறணும். ஃபேரல் கேப் இருக்கு அது இதுன்னு பார்க்கக்கூடாது. என்ட்ரி எடுத்துறணும் ஃபர்ஸ்ட்டு. என்ட்ரி எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட்டு டார்கெட் நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. இதுல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். செகண்ட் டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு.
2ண்ட் டார்கெட்டும் ரீச் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சு மார்க்கெட். இது கீழ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்துருச்சு. இந்த மாரி உள்ள சினாரியோல என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் அவ்ளோ பெருசா கீழ வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஒரு லோவர் ஹை ரீட்ரேஸ்மென்ட் போகும். ஸோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோ பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த லோ பிரேக் ஆயிருச்சு. பிரேக் ஆன உடனே மார்க்கெட் இங்க ரீட்ரேஸ்மென்ட் எடுக்க வருது. நீங்க இங்கேருந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் சாரி லைக் இந்த லோலருந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. ஆ ஒரு $500 இல்ல ஒரு $5 வச்சுக்கோங்க. 5.01 ஒரு $5 ஒரு $8 கிட்ட வந்திருக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட். அந்த $8 ரிஸ்க் எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. செகண்ட் ட்ரேட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ மார்க்கெட் ஃபேர் வேல்யூ கேப் இங்க வரைக்கும் இருக்கு. பட் அங்க வருமான்றது தெரியாது. 1 பாயிண்ட் தான் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த லெவல்ல என்ட்ரி எடுத்துருவோம். ஏன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சு. என்ட்ரி எடுத்துட்டு 1 பாயிண்ட் மேல ஸ்விங்ல ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருச்சு. இப்ப வெயிட் பண்ணணும். அகைன் இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் பிரேக் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்குன்னு சர்டன் கிரைட்டீரியாஸ் இருக்கு. வால்யூம் இருக்கு. இப்ப என்ன இருக்குன்னா மார்க்கெட் இந்த லோ இருக்குல்ல, சாரி இந்த ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு ஹை போய்க்கிட்டே இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, ப்ரீவியஸ் ஹை இந்த இருக்கு மறுபடியும். ஓகேங்களா? ஸோ அங்க வரைக்கும் போகுதா? இதுக்கு முன்னாடி உள்ள நாளோட ப்ரீவியஸ் ஹை எங்க இருக்கு? அது வரைக்கும் போகுதான்னு சொல்லி அனலைஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ போகல. இங்க என்ன ஆகுது? இந்த லோ பிரேக் ஆயிடுச்சா? இந்த லோ பாருங்க பிரேக் ஆயிடுச்சா? ஸோ பிரேக் ஆன உடனே மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட்க்காண்டி மேல போயிருக்கு. பிரேக் ஆன உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு ஒரு நல்ல ஒரு கன்சர்வேஷன் குடுக்கணும். ஸோ அக்ரெசிவ் பிரேக்னஸ் இந்த லெவல்ல இருக்கு. ஸோ இந்த லெவல்ல நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்டின்னாலுமே, உங்களுக்கு என்ன ஆகுது? மார்க்கெட் கீழ வரைக்கும் போதா? உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு 10 பாயிண்ட் கேப்சர் ஆகுதா? ஸோ ஆனதுக்கப்புறம் மேல போகுதா? ஸோ இதுக்கு வந்து மேஜரா உங்களுக்கு என்ன தேவ அப்டின்னா, நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேவ ஃபர்ஸ்ட்டு. 1 மினிட்னாலும் சரி, எந்த மினிட்ஸ்னாலும் சரி, நல்ல ஒரு கன்சாலிடேஷன் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேவ. அப்பதான் நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த டே அண்ட் ஹைல ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலுமே, இப்ப இது ஒரு லோவா? இது ஒரு லோ. இது ஒரு ஹை. மார்க்கெட்ல மொத்த வால்யூம் வரதுக்குன்னு சொல்லி நெறைய டைம்ஸ் இருக்கு. அந்த டைம்ஸ்ல மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும். காலையில இப்போதைக்கு இப்போ உள்ள கரண்ட் சினாரியோல மார்க்கெட் எப்ப நடக்குது அப்டின்னா, மார்னிங் 6:30 வந்து கோல்டுல வால்யூம் நடக்குது. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்னிங் 6:30 வந்து கோல்டுல ஒரு வால்யூம் கிடைக்குது. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, மத்தியானம் சாயந்தரம் பக்கத்துல மத்தியானம் உடல ஒரு வால்யூம் நடக்கும். பட் அது பெருசா உங்களுக்கு இருக்காது. அப்படி இல்ல அப்டின்னா 10-11 அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு வால்யூம் வரும். ஓகேங்களா? 10-11ல ஒரு ரேஞ்சுக்குள்ள வால்யூம் வரும். அப்புறம் சாயந்தரம் ஓகேங்களா? சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஒரு வால்யூம் வரும். 6லேருந்து 6:30 வரைக்கும் ஒரு வால்யூம் வரும். ஓகேங்களா? ஸோ காலைல 6:30 சாயந்தரம் 6:30 அதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் சாரி ஒரு 10 மணி, 11 மணிக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இங்க கூட பாருங்க, நியர்லி மணி ஒரு 5 மணி தான் நல்லா பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆன உடனே அகைன் மார்க்கெட் கன்சல்டேஷன் குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எங்க எடுத்து பார்த்தாலுமே, இப்ப நான் சார்ட்ட 15 மினிட்ஸ்ல டைம் ஃப்ரேம் மாத்திட்டு நான் வரேன். நீங்க ஒரு மேஜர் அக்ரஷன் மூவ்மென்ட் குடுக்கத்துல, இப்ப இங்கேருந்து குடுக்குதா? கீழ பாருங்க மணி எத்தன? ஸோ ஆல்மோஸ்ட் 6 மணி ஆயிடுச்சா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்ப இங்க ஒரு மேஜர் மூவ்மென்ட் குடுக்குதா? அது எத்தன? காலையில 6:30 ஆயிடுச்சா? ஸோ காலையில 6:30 அங்க இருந்தா லைக் மேனிபுலேஷன் எடுத்துட்டு இந்த இடத்த பாருங்க. இந்த கேண்டில் காலைல 6:30 மேனிபுலேஷன் எடுத்துட்டு மார்க்கெட் கீழ வந்துட்டு இருக்கு. அதே மாரி இப்ப லோலருந்து மேல போகுதா? ஸோ இந்த லோ வந்துட்டு இங்க என்ன ஆகுது? ஒரு 11:00 ஆகுதா? 11:45 அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ரேஞ்ச் குடுத்துட்டு மேல போய்க்கிட்டு இருக்கா? இப்ப அகைன் இங்கேருந்து ஃபால் வருது. அந்த ஃபால பாருங்க காலையில 6:30யா? கீழ பாருங்க காலைல 6:30யா? அதே மாரி இங்கே ஒரு ஃபால் கன்டின்யூ ஆகுது. இப்ப பாருங்க. சாயந்தரம் உங்களுக்கு வந்துருச்சா? ஸோ இங்கேருந்து அகைன் என்ன ஆகுது? மார்க்கெட் ஒரு 5:40க்கு மேல போக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்படிதான் அந்த டைமிங்ஸ்ன்றது ஏத்தாப்புல மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ இங்க பாருங்க காலைல 6:30 கரெக்ட்டா ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் சாரி பேரிஷ் கேண்டில் குடுத்துருச்சா? ஸோ இது வந்து மத்தியானம் ஒரு 11 அந்த ரேஞ்ச் ஸோ காலைல 9 இந்த ரேஞ்சு. ஸோ காலைல ஒரு 10 மணி சொன்னேன்னா, 10 மணிக்கு ஒரு லைட்டா ஒரு வால்யூம் வரும் அப்புட்னேன். ஸோ இப்போ உள்ள சினாரியோல கொஞ்சம் மார்க்கெட் வால்யூம் வந்து 10 மணில இல்ல. இந்த இந்த லெவல்ல பாருங்க. 7 மணிக்கு ஒரு வால்யூம் வந்திருக்கு. ஸோ இப்படிதான் மார்க்கெட் வந்து இந்த மாரி தான் ஒரு ரியாக்ட் நடக்கும். அந்த பெரிய பெரிய கேண்டில் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிரும் 6:30ன்னு. இப்ப பாருங்க மேனிபுலேஷன் ஃபுல்லா குடுத்துட்டு கீழ வந்திருக்கு. ஸோ 6:30 ஸ்கேல்பர்ஸ்க்கு இந்த டைம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுவும் பாருங்க சாயந்தரம் இல்ல காலைலயா இருக்கும். ஸோ காலையில பாருங்க கீழ் டைம் பார்த்தா தெரியும். காலைல 45 கரெக்ட்டா நான் சொல்றேனா? ஸோ இதுவும் பாருங்க சாயந்தரமா தான் இருக்கும். சாயந்தரம் 7:15 இது வந்து சாயந்தரம் ஒரு 6 அந்த ரேஞ்சுல இருக்கும். ஸோ 4 மணி. ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த ஒரு ரேபிட் மூவ்மெண்ட் இதுவும் காலைலயா தான் இருக்கும். ஸோ சாயந்தரமா இருக்கு. ஸோ 6 4 சாரி 5:15ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது காலையில நீங்க எங்க பார்த்தாலுமே காலையில நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ உள்ள இப்ப பாருங்க இந்த ஹைலேருந்து ஃபால் ஆகுதா? இது எப்பன்னா விடிய காலையில 3 மணி ஓகேங்களா? பட் நம்மளுக்கு 6 மணி தான் அந்த ரேஞ்சில இருக்கும். சம்டைம்ஸ் வால்யூம் வராது. 6 மணி இங்கனக்குள்ள வால்யூம் இல்லாம நின்றுச்சு. இங்க பாருங்க இங்க என்ன இருக்கு? காலையில 6 மணி கேண்டில் தான் இருக்கு. 6 மணி கேண்டில் இங்கேருந்து நல்ல ஒரு வால்யூம் பிரேக் குடுத்துட்டு அப்புறம் கீழ வர ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? ஸோ அகைன் ரீட்ரேஸ்மென்ட் எத்தன மணிக்கு வரைக்கும் போயிருக்கு அப்டின்னா, சாயந்தரம் ச 6 மணிக்கு தான் ஒரு பிரேக் அவுட் குடுத்து மார்க்கெட் நல்லா மேல போய்க்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க அதே செட்டப் தான். இந்த எங்கெங்கலாம் பெருசு பெருசா விழுதோ காலைல 6 மணி, இது நைட் இருக்கும். நைட்டு 3 மணி.
ஸோ இவ்வளோதான். இதுவும் உங்களுக்கு காலையில ஒரு 12 மணி. இப்போ உங்க டைமிங் செக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ காலையில 6 டூ 6:30 கரெக்ட்டா 6:30க்கு ஒரு வால்யூம் நடக்கும். நைட்டு வந்து அதே ஒரு 6 மணிக்கு நடக்கும். 6 டூ 7க்குள்ளக்க இல்ல 7:15 வரைக்கும் சம்டைம்ஸ் வரும். ஸ்கேல்பர்ஸ்க்கு வால்யூம் தான் தேவை. ஓகேங்களா? வால்யூம் மீன்ஸ் எப்படின்னா, இந்த மாரி பெருசு பெருசா அடுத்தடுத்த கலர் பிரிண்ட் ஆயிட்டே இருக்கணும் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ப்ராப்பரா புரிஞ்சுருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். எந்த அளவு புரிஞ்சிருக்குன்னு. டவுட் இருந்துச்சு அப்புட்ன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?